டேய் எந்தரா? டேய் எந்தரா? ஹலோ, சொல்லுங்க ரம். குமார் தூங்கிட்டு இருக்கான். நான் அவன் ஃப்ரெண்டு தான் பேசுகிறேன். எது வந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்கள். சொல்லு சொல்றே. ஹேய், நான் தான்டா. அந்த ரீக்கு இருக்க மரியாதை எனக்கு இல்லை. போ வேலைக்கு தானே கிளம்புற. போ. ஆனஸ்ட்டு, மதியம் சோறு மட்டும் செஞ்சு வச்சிரு. வரும்போது ஏதாவது குழம்புக்கு வாங்கிட்டு வரேன். என்ன குமாரே, கால் பண்ணா கட் பண்ணி விடுற? நீ கால் பண்ணும்போது நான் ஆஃபீஸ் கீழே தான் இருந்தேன். அதான் கால் கட் பண்ணிவிட்டேன். சூப்பர் பதில். சரி, லஞ்ச் என் கூட சாப்பிடவா? ஏமா, ஃப்ரெண்டு இன்னைக்கு வரலையா? குரூப்பில் மெசேஜ் பண்ணால் பார்க்கணும். பெரிய செலிப்ரிட்டி பருப்பு மாதிரி தொட்டி விடுறது. உன் ஃப்ரெண்டு வரலன்னா வரலன்னு சொல்லு. மற்றவங்க கதை நமக்கு எதுக்கு? சாரி, எனக்கு எதுக்கு? ஏய் மாணிக்கம்மா. ஆமாம் மாணிக்கம். இல்லை சொல்லுடே. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஒரு 300 ரூபா இருக்குமா? இல்லை மாப்பிள்ள இப்போதான் மாப்பிள்ள தொடச்சி எடுத்தேன். சுத்தமாக கையில் காய்ச்சல் இல்லை மச்சான். சொல்லு மச்சான். ஒரு 300 ரூபா காசு இருந்தால் அனுப்பிச்சி விடும். இல்லை சுத்தமாக கையில் காசு இல்லை. இப்போ தான் செலவு பண்ண. நீ இருந்தால் ஒரு 300 அனுப்பிச்சு விடு. சரி, போன வாரம் பம்மலில் பண்ண ஈவெண்ட் ஃபுட்டேஜ் எடிட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். கேட்கல ரம்மே. பண்ணிட்டேன்டா. டேய், உழைச்சது போதும் குமாரு. எனக்கு பசிக்குது, சாப்பிட வாயேன். நான் வரல. எனக்கு ரூமில் சாப்பாடு இருக்கு. ஃப்ரெண்டை சமைக்க சொல்லிட்டேன். அவன் சமைச்சு வச்சுருப்பான். நீ போய் சாப்பிடு. பரவாயில்ல, உன் ஃப்ரெண்டு சமைச்சாரு, அவரே சாப்பிட்டோம். இன்னைக்கு என் கூட சாப்பிட. நீ போய் சாப்பிடு. ரூமில் சாப்பாடு இருக்கு. போடா. படி. எங்க காசை காணோம்? என்னத்தை தேடிட்டு இருக்கான்? கவிச்சேன். என்ன கண்ணெல்லாம் மூடுறான்? நனைஞ்சிடுச்சே.
சொல்கிறா, நான் இன்னும் சாப்பாடு செய்யலடா. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளம்பு, அதுக்குள்ளே நான் செஞ்சிருவேன். அது கால் பண்ண நெக்ஸ்ட்டு. வேற பாத்ரூம் ஸ்லாஃபில் காசு இருக்கான்னு பாரு. காசா? சரி, அப்படியே லைன்ல இரு, நான் போய் பார்க்குறேன். குமார் சார், ஹலோ. ஏய் இருடா. என்னடா இருக்கா? டேய் ஏய் நல்லா அமைதியா இருக்க பார்த்துட்டா. மாட்டேடா. இங்கே பணமே இல்லையே. இல்லை, குளிக்க போகும்போது காலைல அங்கே தான் வச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன வச்ச மாதிரி இருந்துச்சா? ஏதாவது அர்ஜென்ட்டா? சொல்கிறா. இல்லை, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏமா என்ன குமார், என்னத்த பாருன்ற இருக்குதான்னு கேட்குற, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிற, பர்ஸை வேற போட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்க. காசை எங்கே வச்சேன்னு தெரில. காலைல குளிக்க போகும்போது ரெஸ்ட் ரூம் ஸ்லாப் மேலே வச்ச மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. காசை யாருன்னா ரெஸ்ட் ரூமில் வைப்பாங்களாடா? உன் ஃப்ரெண்டு ரூமில் தானே இருக்காரு, தேட சொன்னியா? இவ்வளோ நேரம் அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். என்னம்மா இருக்காமா? ஃபுல்லாக தேடிட்டானாமா, காசு இல்லை. அது எப்படிடா வச்ச காசு காணாம போகும்? தெரியல, விடு. நான் ஒன்று சொல்லவா? சொல்லு. காசு எடுத்து வச்சுட்டு உன்கிட்ட இல்லைன்னு கூட போய் சொல்லலாம்ல. ஃப்ரெண்டு. ஏய், நான் இங்கே ஃபுல்லாக பார்த்துட்டேன், காசே இல்லை. உன் வேலை மாதிரி என்னமோ அதை மட்டும் பாரு. அவன் என்கிட்ட போயெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவனை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? ஏ குமார், இருடா. நீ இப்படி மூஞ்சி காமிச்சிட்டு போன சத்தியமா சாப்பிட மாட்டேன். சொல்லாத, முதல்ல அது சைடி. இப்படி போறான் பாரு. குமார், இருடா. நீ இப்படி மூஞ்சி காமிச்சிட்டு போன சத்தியமா சாப்பிட மாட்டேன். கத்திட்டு வர வந்துட்டேன், சாப்பிடாம இருப்பாளே. என்ன டக்குன்னு வந்துட்டான்? என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடுன்னு கேட்டேன். சாப்பிட்டு சொல்லு. மதியம் சாப்பிட வருவான், என்கிட்ட காசு இருக்கிறத பார்த்துட்டா என்ன நினைப்பான்? இவ்வளோ நாள் அவன் தான் நமக்கு சாரி பண்ணுறான். நாளைக்கு வெளில போகிறேன், வேலை விஷயமா. காசு எதனா வச்சுருக்க? காசு இல்லைடா, மாத கடைசி. என்கிட்ட காசு இல்லைன்னு அவனுக்கு சத்தியமாக தெரியும். இப்போ இருக்கிறத மட்டும் பார்த்துட்டானா மொத்தமாக மாட்டிப்பானே. குளிக்க போகும்போது காலைல அங்கே தான் வச்ச மாதிரி இருந்துச்சு. வச்சியா இல்லை வச்ச மாதிரி இருந்துச்சா? சரி விடு, ஊறுக்கா பொடியெலாம் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு. ஏதாவது அடிச்சுட்டா சொல்கிறா, நான் வேணா காசு ரெடி பண்ணி தரட்டா? இல்லை, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ பாரு. ஹலோ,
இல்லை தம்பி ஆனஸ்ட்டு இல்லை மாணிக்க மாப்பிட்ட காசு கட்டுந்த போல எம்பிட்றா வேணும்? ஒரு 300 ரூபா இருக்குமா? இல்லை நான் ஒன்று சொல்கிற கேட்குறியா? இல்லை வாழ்க்கைங்கிறது சாதாரணம் கிடையாதுல. இல்லை காசு சம்பாதிக்கணுமா கஷ்டப்படணும்ல. டேய் உன்ட்ட நான் காசு தான் கேட்டேன், உன் அட்வைஸ் பண்ணிலாம் கேட்கல. மூட்டு ஃபோனை வைடா. டேய் அண்ணியானே பசுக்குன்னு திட்டுறேன். எடே எவ்வளோ? 300 ரூபா. 2 பேருக்கும் 3 நாளைக்கு சாப்பாடுக்கு தான் காசு வச்சுருக்கேன். அங்கே 1/2 பாக்கெட் சிகரெட் வச்சுருக்கேன். இன்றைக்கே ஊதி தள்ளிடாத. டே ஆனஸ்ட்டு உன்னை நான் பார்த்துக்கிறேன்டா. உனக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட காசு இருந்தால் அது உனக்கு தான், அது உனக்கே தெரியும். அது என்னமோ தெரில ஆனஸ்ட்டு, உன் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. உன்னை மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைப்பானான்னு தெரில. சொல்கிறா. டேய் குமார் லூசு புண்டா, கொஞ்சம் காசு எங்கேயாடா போடுவா? எங்கே இருந்துச்சு? கொஞ்சம் ஆ தோ இங்கே இருந்துச்சு. டேய் நான் குளிக்கும் போது தான்டா பார்த்தேன், காசு கீழே கிடந்துச்சு. காசை கீழே போட்டு நினைக்கிற அளவுக்கு வாழ்ந்துட்டேன். அப்படிலாம் இல்லைடா. சரிடா எப்பா மன்னிச்சிடுறா. சரி மன்னிச்சிட்டான். டேய் ரொம்ப பசிக்குதுடா, சீக்கிரம் வா. சரி இங்கே பாரு, அதுலேருந்து ஒரு 20 ரூபா எடுத்துகிட்டு போய் தயிர் பாய்டு வாங்கிக்கிறான். சரி ஓகேடா. என்னாச்சுடா? ஃப்ரெண்டு தான், காசு கிடச்சிச்சான். எங்க இருந்துச்சா? பாத்ரூமில் கீழே போட்டு ஈரமாயிடுச்சு போல, கத்துறான். காசை கீழே போட்டு ஈரமாக்கிட்டேன்னு. சரி நீ சாப்பிட்டுட்டு நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏன்டா சாப்பாடு பத்தலையா? ஆமாண்டி, இது உனக்கே பத்தாது. குமாரே சும்மா நீ சாப்பிடு. நான் அவன்கிட்ட வரேன்ட்டு சொல்லிட்டேன். நான் வரலன்னா அவன் சாப்பிட மாட்டான். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சொல்லு. வந்துட்டானா? மொத்தம் எவ்வளோ நேரம்டா? சீக்கிரம் வாடா, சாப்பிட்டு கிளம்பணும், பசிக்குது. அதையும் போட்டுறாத. டேய் 420 எப்போரா பார்த்து எடுத்த? இல்லை புரி அதான் ஸ்லாபில் வச்சுருந்தல 420 பைசா. அதான் தண்ணி போகிற இடத்துல இருந்துச்சே. 420 ஏன்டா இங்கிலீஷில் சொன்னேன்? அதை தமிழில் கேளு. எப்பா சாமி 420 ரூபாய். ஹவு? அதான் ஃபோன்லேயே சொல்லிட்டேனே.
ம் சாரிடா மச்சான், உனக்கு போய் நான் இந்த மாதிரி துரோகம் பண்ணியிருக்கேன்ல. நீ தானடா எனக்கு பார்த்துக்கிற ஒரு எச்சடா. இவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிவிட்டு உன் முன்னாடி நான் உட்காந்துருக்கேன். உனக்கு போய் நான் துரோகம் பண்ணியிருக்கேன் பற்றியா? சாரிடா மச்சான், இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்டா. மன்னிச்சிட்றேன். என்ன எவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மமாக இருந்திருக்கேன். டேய் உத்தமா, மைண்ட் வாஷ் விட்டு கெட்டணும். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஓ 10 நிமிஷத்தில் வரேன்னு சொன்னேன். ரொம்ப நேரம் கழிச்சு வந்த மாதிரி இருக்கு. ஏன் இவ்வளோ லேட்டு? அதுவா, ம் ரம்யா அவங்க சமைச்சு கொண்டு வந்தாங்க. மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 2 வாய் ஊட்டி விட்டாங்க. ஓ தொட்டுக்க என்னப்பா? நோ சைடிஷ். தா என்னையோட விருப்பத்தில் இருடி உன்னை வச்சு செய்கிறேன். எனக்கும் அந்த ரம்மை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் வேணும் அது. என்னடா சொன்னாங்க? நான் சொன்னது பிளாக் டைமண்ட் ரம்மு. பிராங்க். டேய் சாரி 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 மச்சி. ஹானஸ்ட் ராஜிடா தயிர் சொத்தாலே அடிக்கிற இருடி போன